புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற அமெரிக்க ஐடி நிறுவனம் திடீரென மூடப்பட்டது. அந்நிறுவனத்தில் வேலை பார்த்த 2000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவை கலெக்டர் கிராந்திகுமாரை சந்தித்து ஊழியர்கள் மனு அளித்தனர். இம்மாத சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் கூறினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக கலெக்டர் உறுதியளித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவையில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் செயல்பட்டு வந்த எஜுடெக் நிறுவனம் ஒன்று எந்தவிதமான முன் அறிவிப்புமின்றி திடீரென மூடப்பட்டு விட்டது. ஊழியர்களிடமிருந்து அந்நிறுவனம் பெற்ற சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் திரும்ப வழங்கப்படவில்லை. வேலை வாய்ப்புக்கு பிந்தைய பணப்பலன்கள் வழங்கவில்லை. சம்பள பாக்கியை கூட அந்நிறுவனம் தரவில்லை. தமிழக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தமிழகத்துக்கு புதிதாக முதலீடு எதையும் கொண்டு வரவில்லை. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கும் முதலீட்டாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. சமீபத்தில் 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கோவையிலிருந்து பெங்களூருவுக்கு தங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டன. 2022ஆம் ஆண்டு துபாயில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட 6000 கோடி ரூபாய் முதலீடுகள் இன்னும் தமிழகத்தில் வந்து சேரவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் தமிழக அரசின் சார்பில் கலந்து கொண்டவர்களும் வெறும் கையுடன் திரும்பி வந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என அண்ணாமலை கூறியுள்ளார்.